फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான physics டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். சோ NCERT சிலபஸ்ல இருக்கக்கூடிய physics டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டேன். அண்ட் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஆர்ஆர்பி குரூப் டி யோட கெமிஸ்ட்ரி நோட்ஸுமே வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட பிடிஎஃப்மே வந்து எப்படி பே பண்ணி வாங்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், கெமிஸ்ட்ரியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து ladystuffapp@gmail.com. ஸோ இந்த ஃபிசிக்ஸோட பிடிஎஃப் ஃபைல்ஸுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக். ஏற்கனவே வந்து நியூட்டனோட 3 விதிகள் பார்த்தோம், அப்புறம் அளவீடுகளோட பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம், உந்தம். ஸோ உந்தம் அப்படின்னா என்னென்னா இயங்கக்கூடிய ஒரு பொருளோட பண்பு தான் வந்து உந்தம். இது எப்பயுமே வந்து எப்படி இருக்கும், உந்தம்ங்கிறது நிறை மற்றும் திசைவேகம் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் உந்தம். ஸோ பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தோட பெருக்கல் பலன் தான் உந்தம். ஸோ இதோட எஸ்ஐ அலகு நிறை இன்ட்டு திசைவேகம்ங்கிறப்போ நிறைக்கு வந்து கிலோகிராம், திசைவேகத்துக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதான் வந்து உந்தத்துடைய எஸ்ஐ அலகு. அடுத்து பார்த்தோம்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஸோ இந்த உந்த அழிவின்மை விதிங்கிறது ரொம்ப முக்கியமான விதி. இது என்ன, இந்த தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா புறவிசை ஏதும் தாக்காத வரையில், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு புறவிசை எதுவுமே டச் பண்ணலை அப்படின்னா அந்த பொருள் அல்லது அந்த அமைப்பின் மீது செயல்படக்கூடிய மொத்த நேர்கோட்டு உந்தம் வந்து மாறாமல் இருக்கும். அந்த உந்தம் வந்து மாறவே மாறாது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படாத வரையில. ஸோ அதனால இதுதான் வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதாவது M1 V1, எம்ங்கிறது நிறை, விங்கிறது திசைவேகம். ஓகேவா? பார்த்தோம் இல்லையா, உந்தம்ங்கிறது நிறை இன்ட்டு திசைவேகம். ஸோ M1 V1 + M2 V2ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா M1 U1 + M2 U2. ஸோ அப்போ தொடக்கத்தில் என்ன நிறை மற்றும் திசைவேகத்தில் இருந்துச்சோ அதோட அடிஷன் மொத்த அந்த நேர்கோட்டு முந்தம் வந்து கடைசி வரைக்கும் அது என்ன ஆகாது, சேஞ்ச் பண்ணாமே இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ராக்கெட் ஏவுதலில் இந்த 2 விதியை பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன விதி அப்படின்னா நியூட்டனோட 3ஆம் விதி. 3ஆம் விதி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு. அந்த விதியும் அதே மாதிரி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும், இந்த 2 விதியின் அடிப்படையில் தான் வந்து ராக்கெட் வந்து ஏவப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கலாம், எந்தெந்த லா யூஸ் பண்ணி வந்து ராக்கெட் ஏவுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து உந்து விசை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உந்து விசை அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை, அதுதான் என்னது உந்து விசை அப்படின்னு சொல்றோம். இதோட அழகு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் வினாடி, அதாவது நியூட்டன் எண்ணு, செகண்ட்க்கு வந்து எஸ். ஸோ NSங்கிறதா உந்து விசையோடைய யூனிட். அப்ப ஒரு பொருளின் மீது மிக குறைந்த நேரத்திற்கு அதிக விசை செயல்பட்டால் அது உந்து விசை எனப்படும். ஓகேவா? ஸோ கம்மியான டைம்ல ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து செங்குத்தாக செயல்படும். ஓகேவா? அது குறைந்த நேரத்துல அதிக விசை செயல்பட்டால் அதுக்கு பேர் தான் என்னது, உந்து விசை. அடுத்து இது ரொம்ப முக்கியம், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மைய நோக்கு விசை அப்படின்னா என்னன்னா எப்பவுமே இந்த மைய நோக்கு விசை வந்து வட்ட இயக்கம் நடைபெறுது இல்லையா, அந்த மாதிரியான பொருளின் மீது தான் வந்து செயல்படும். ஓகேவா? ஸோ வட்ட இயக்கம் நடைபெறும் ஒரு பொருளின் மீது ஒரு விசை எப்போதும் வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படுகிறது. அதனாலதான் இது என்னது, மைய நோக்கு விசை, மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை, அதுவும் வட்ட இயக்கத்தின் மீது. அதுதான் என்னது, மைய நோக்கு விசை எனப்படும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F = mv² / r. அதாவது mங்கிறது நிறை, v² / rங்கிறது மைய நோக்கு முடுக்கம். ஸோ நிறையும் மைய நோக்கு முடுக்கமும் இணைந்தது தான் என்னது, மல்டிபிகேஷன் தான் என்னது, மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசையோட எக்ஸாம்பிள் வந்து சைக்கிள் ஓட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சைக்கிள் ஓட்டும் போது ஒரு சைடா திருப்பணும், இப்ப லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ திருப்பணும்னா உடலையும் என்ன பண்ணுவாங்கன்னா மையத்தை நோக்கி தள்ளுவாங்க. அப்படி தள்ளும் போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களால ஸ்மூத்தா திருப்ப முடியும். அதுக்கு காரணம் இந்த மைய நோக்கு விசை. அந்த மைய நோக்கு விசையை பெறுறதுக்காக திரும்பும் போது தமது உடலை மையத்தை நோக்கி ஒரு திருப்பத்தில் வளைக்கிறார். அதுதான் வந்து மைய நோக்கு விசையோட எக்ஸாம்பிள்.
இன்னொன்று வந்து மைய விலக்கு விசை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை. மைய விலக்கு விசைனா மையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய விசை. ஓகேவா? ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து போலி விசை அப்படின்னு சொல்றாங்க. வட்டப்பாதையில் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படக்கூடிய விசை வந்து மைய விலக்கு விசை. இந்த மைய விலக்கு விசையும் மைய நோக்கு விசையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நடக்கும். மைய நோக்கு விசை வந்து மையத்தை நோக்கி செயல்படுது, மைய விலக்கு விசை மையத்திலிருந்து வெளிப்புறமாக செயல்படுது. ஸோ அதனால எதிர் திசையில தான் செயல்படும். அது மட்டும் இல்லாம எதிர் திசை தான் சேஞ்ச் ஆகுமே உடைய எண் மதிப்புங்கிறது ஈக்குவலா இருக்கும், அதோட வேல்யூங்கிறது ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாஷிங் மிஷினில் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரையர் போடும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து துணி இருக்காது, அந்த ட்ரம்மை சுற்றி போய் ஒட்டிக்கிறோம் துணி. அதுக்கு காரணம் மைய விலக்கு விசை. அதே மாதிரி ராட்டினம், குடை ராட்டினம் வந்து சென்டரில் அந்த கம்பு இருக்குன்னா அதை தாண்டி வெளிப்புறமாக தான் அந்த குடை ராட்டினம் சுற்றும். ஸோ அப்போ மையத்திலேருந்து என்ன ஆகுது, விலகி தான் வந்து சுற்றுது. ஸோ இதுக்கு பேர் தான் மைய விலக்கு விசை. ஸோ இது மையத்தை விலக்கி செயல்படுறதுனால இது மைய விலக்கு விசை. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விசையின் திருப்புத்திறன் பார்க்க போகிறோம். ஸோ விசையின் திருப்புத்திறன் என்ன அப்படின்னா, விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அதன் திருப்புத்திறன் மூலம் அளவிடப்படுகிறது. அதுதான் என்னது, விசையின் திருப்புத்திறன் சொல்றாங்க. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா F × D. ஸோ அதுக்கான விசை இன்ட்டு டிங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் விசையின் திருப்புத்திறன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட அலகு, இது ரொம்ப முக்கியம், நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். ஓகே. அண்ட் எடுத்துக்காட்டு, இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த விசையின் திருப்புத்திறன்ங்கிறது எங்கெங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்சக்கங்கள், அதாவது வண்டியிலலாம் கியர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பல்லுடைய சக்கரங்கள் தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த விசையின் திருப்புத்திறனுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவது வந்து சீசா, இந்த ஏத்தலக்கா இறக்கலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏற்ற பலகை வந்து சீசா, அதுலேயும் விசையின் திருப்புத்திறன்கிற அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து ஸ்டியரிங் வீல், திருப்பு சக்கரம், நம்மளோட வீல் இருக்கு இல்லையா, காரோட ஸ்டியரிங்ஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ இது எல்லாமே வந்து விசையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சமநிலை. ஒரு பொருள் வந்து சமநிலையில இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், அதாவது ஒரு பொருள் ஆரம்ப நிலையில எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் செயல்பட்டதுக்கு அப்புறம் கடைசிலையும் என்ன பண்ணும், தன்னோட அதே ஆரம்ப நிலையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் தான் சமநிலைங்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் பொம்மை இருக்கும் ஸ்டார்டிங்ல, அதை நம்ம என்ன பண்றோம், கையை வச்சு தட்டி விட்டோம்னா அது லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் போயிட்டு கடைசியில் என்ன பண்ணும், தன்னோட ஆரம்ப நிலைக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சமநிலை, பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 வகை இருக்குது. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை அப்படின்னு. உறுதி சமநிலை அப்படின்னா தன்னோட பழைய நிலைக்கே வரக்கூடியது, அதுதான் உறுதி சமநிலை, கண்டிப்பாக அதோட சமநிலைக்கு வந்துரும்னு. உறுதியற்ற சமநிலைனா அது தன்னோட சமநிலைக்கு வர அதை கீழே விழுந்துரும். நடுநிலை சமநிலைனா அதே நிலையில இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஸோ இந்த 3மே வந்து சமநிலையோட வகைகள்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொருள் சமநிலையில வைக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் இருந்தாதான் அந்த பொருளை சமநிலைக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஒன்று வந்து ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஈர்ப்பு மையம்ங்கிறது கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தாதான் சமநிலையில இருக்கும். 2வது பொருளோட அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். இப்போ அந்த பொருள் டச் பண்ணக்கூடிய, இப்போ ஒரு இடத்த டச் பண்ணுதுன்னா அதோட அடிப்பரப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை என்ன பண்ண முடியும், நம்மளால சமநிலைக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சமநிலைக்கு வரக்கூடியது. அடுத்து உராய்வு அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே உராய்வு அல்லது உராய்வு விசை ஏற்படுகிறது. இப்போ நம்ம நடக்கிறோம்னா நம்மளுடைய காலும் தரையிலைக்கும் இடையே ஒரு உராய்வு விசை இருக்கிறதுனால தான் நம்மளால நடக்கவே முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இயங்கணும் அப்படின்னா அது 2க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். டச் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஸோ இந்த உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உராய்வை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரப்போட தன்மை, அது சொரசொரப்பாக இருக்கா வலுவலுப்பாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து பாதிக்கும். பொருளோட எடை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைக்கிளில் போகிறோம், ரொம்ப அதிகமான எடையை வச்சுட்டு நம்மளால சைக்கிளை பேலன்ஸ் பண்ண முடியாது. சப்போ பொருளின் எடையையும் வச்சு அந்த உராய்வுங்கிறது பாதிக்குது. தொடுப்பரப்பு, அது டச் பண்ணியிருக்கக்கூடிய
பரப்பு அதையும் வச்சு என்ன பண்ணலாம், அந்த உராய்வை நம்மளால மாற்ற முடியும். ஸோ உராய்வுனால நமக்கு நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம பிடிக்கிறோம், ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு உராய்வு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சாலையில் நடக்கணும்னாலுமே உராய்வு விசை இருக்கணும். நம்ம பேனா, நம்ம எழுதக்கூடிய பேனாவும் அந்த பேப்பருக்கு இடையில ஒரு உராய்வு விசை இருக்கிறதுனால தான் எழுத முடியுது. வாகனம் ஓடுறது, தீக்குச்சியை பற்ற வைக்கிறது, துணியை தைக்கிறது, முடிச்சுகளை போடுறது, ஆணி அடிக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த உராய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதனால என்ன தீமை ஏற்படும்னா தேய்மானம் ஏற்படும். ஏன்னா நிறைய மிஷின்ஸில் வந்து உராய்வு ஏற்படுறதுனால அங்கே என்ன ஆகுது, அந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து தேய்மானம் ஆகுது. ஆற்றல் இழப்பு ஏற்படும். ரொம்ப அதிக இழப்பு உராயிறதுனால ஆற்றல் வந்து இழக்கப்படுது. ரெண்டாவது ஹீட் ஆகுறது. மிஷின் வந்து உராய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆயிரும், ஹீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தீமைகள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உராய்வு வந்து இருக்கும்போது, அதாவது இப்போ உராய்வை நம்ம அதிகப்படுத்தணும்னா அதோட தொடு பரப்பை அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ அந்த தொடு பரப்புனா என்ன அர்த்தம், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து டச் பண்ணி இருக்கக்கூடிய அந்த தொடு பரப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது உராய்வையும் அதிகரிக்கலாம். அடுத்து உராய்வை குறைக்கிறதுக்கு என்ன பயன்படுதுன்னா உயவு பொருட்கள் பயன்படுது. அதாவது கிரீஸு, அப்புறம் கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய், மோஸ்ட்லி இந்த எண்ணெய் வகைகள் எல்லாமே வந்து அந்த உராய்வை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க மெஷின்ஸ்ல எல்லாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே உராய்வை குறைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய உயவு பொருட்கள். அடுத்து பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வுகளை உருளும் உராய்வாக மாற்றலாம். பந்து தாங்கிகள்னா என்னன்னா, இந்த பால்ட்ராஸ் குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சைக்கிள் இதுல எல்லாம் இருக்கும், குட்டி குட்டியான ஒரு சில்வர் கலர்ல பால்ஸ் மாதிரி, அதுதான் வந்து பந்து தாங்கிகள். அதை யூஸ் பண்றதுனால இந்த நழுவும் உராய்வை என்ன பண்ணலாம், உருளும் உராய்வாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம உராய்வோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த டாபிக் வந்து கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக நம்ம படிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி PDF மட்டும் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். நன்றி.